இன்னைக்கு ரொம்ப நாள் அப்புறம் நாங்க எல்லாருமே ஒன்னா இருந்தோம். சந்தோஷமா நீங்க எப்போ ஆசைப்பட்ட மாதிரி. ஆனா உண்மையா இதெல்லாம் அந்த நல்ல மனுஷனாலதான் முடிஞ்சது. இல்லனா எனக்கு என்ன ஆகிருக்குமோ. உங்க ஆசீர்வாதம் தான் அவரை உதவி பண்ண அமைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு நல்லா இருக்கும்ல அம்மா. இந்த உலகத்துல எல்லா பசங்களும் அவங்க அப்பா போல இருந்தா, பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுத்தா எல்லா பொண்ணுங்களும் நிம்மதியா இருப்பாங்க. அவங்க பெத்தவங்க ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். நஹார் கண்ணா, உனக்கு தெரியும்ல, வீட்டுக்கு வரலன்னா எங்க அண்ணன் சரியா சாப்பிட முடியாது. சின்னம்மா, நான் சொல்லியிருக்கல சாப்பிடாம காத்துட்டு இருக்காதீங்கன்னு. ஏ உனக்கு என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? ரத்தம் வந்துச்சா? டாக்டர் கிட்ட போனியா? சொல்லுடா. சின்னம்மா ரிலாக்ஸ், சின்ன அடிதான், சரியாயிரும். ஆனா நார், இது இது எந்த பொண்ணோட கர்ச்சி? சின்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கேன், தயவு செஞ்சு சாப்பிட்டுங்க, தூங்க போறேன். என்னாச்சு? நீ நல்லா இருக்குதானே? என்ன காரு? என்னாச்சு? மறுபடியும் திட்டக்கனவா? என்ன தண்ணி? மெதுவா மெதுவா கேள. நீ நல்லா இருக்கதானே நகார்? தூங்கு. எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன்ல. சோனி, தேங்க்யூ. நீங்க மட்டும் இல்லைன்னா நார்னா தனியா எப்படி சமாளிச்சிருக்கணும். நீங்க நார ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. பாருங்க, நான் ஒரு அப்பாவா இருந்து தோத்து போயிட்டேன். ஆனா நீங்க என்னைக்குமே விட்டு கொடுக்கல. நான் நஹாரோட அம்மா. நான் நஹார் பாத்துக்கலனா வேற யார் பாத்துப்பா? சோனி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. நீங்க என்னோட நாரோட வாழ்க்கையிலே வந்தீங்க. நஹார ஓய்வெடுக்க விடுங்க, சரியா? பாத்தி, உங்க ஸ்ட்ராங் டீ சரியா 7 மணிக்கு. இதை எப்படி பிடிக்க? டீய இப்படியா கொடுப்பாங்க? சரி சரி, ஒரு நிமிஷம். தாத்தா, தே. தேங்க்யூமா. இது டீயா இல்ல தண்ணியா? இதுல டீ தூளும் இல்ல, சர்க்கரை இல்ல, என்னத்த பண்ணி வச்சிருக்க?
உன்னை பெத்தாங்க டீ போன்னு கூட சொல்லி தரலையா? என்னாச்சு பூனம்? டீ நல்லா தானே இருக்கு. மண்ணு மாதிரி இருக்கு. பிரதீக் அப்பா கோ எனக்காக ஒரு கப் ஸ்ட்ராங் டீ போட்டு எடுத்துட்டு வா. புரியுதா? பாட்டி நான் டீ போடுவா. வீட்ல 100 வேலை இருக்கு. அத முடி முதல்ல. அவ டீ போடுவா. சே தூ தூ என்ன என்ன கருமத்தை செஞ்சிருக்க? விஷம், வெறும் விஷம். பாட்டி உங்களுக்கு ஸ்ட்ராங் டீ தானே வேணும்? அதத்தான் போட்டிருக்கேன். 7 ஸ்பூன் டீ தூள், அப்புறம் 5 ஸ்பூன் மிளகு, 100 கிராம் இஞ்சி, அப்புறம் 1/2 ஸ்பூன் சர்க்கரை. நீ என்ன வெறுப்பேத்துறியா? போ கிச்சனுக்கு போ. போய் வேலைய பாரு. பாரு, ஏன் வீட்டுல நல்ல டீ கூட குடிக்க கொடுத்து வைக்கல. பாத்தீங்களா அப்பா? ஏன் இப்படி பேசுறா? எல்லா ருச்சித்த மாதிரி இருக்க மாட்டாங்க. என்ன இப்படி பேசுறீங்க? அவ எப்படி கேப்பா? பாட்டி நான் அன்னிக்கு நீங்க கேக்குற மாதிரி டீ போட கத்து கொடுக்குறேன். சோனி, என்ன விசேஷம்? காலையிலே பூஜைக்கு யாரும் வரலையா? அவனி, எத்தனை தடவை சொன்னேன் பிரசாதத்தை பிரசாத மாதிரி சாப்பிடணும். கொஞ்சமா சாப்பிட்ட. என்னம்மா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும்ல லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்படியா? லட்டு வேணும்னா பூஜைக்கு வந்திருக்கணும்ல. சரி அவனிக்கண்ணா, முதல்ல இது சொல்லு, மாப்பிள்ளை எங்க இருக்காரு? உங்க கால்ல தான். எழுந்துருங்க, பிரசாதம் வாங்கிக்கோங்க. இல்ல மாமா, முதல்ல நீங்க 2 பேரும் என்ன ஆசீர்வதிங்க. உங்க ஆசீர்வாதம் எப்பவும் என் மேல இருக்கணும். முதல்ல எழுந்துருங்க. மகனே, என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்க 2 பேருக்கும் உண்டு. இவருக்கு பிரசாதம் கொடுங்க. தேங்க்யூ என்னோட அருமையான மனைவிக்கு அவங்கள விட அருமையான என் மாமியா இருக்கு. நீதான் ஏ உயிரே. நீ எப்பவும் போல இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. உங்க 2 பேரோட அன்பு எப்போ இப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. சரி ஸ்ரீமதி, நான் கிளம்புறேன். ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது. ஆமா, இன்னைக்கு என்னோட 2 மச்சாங்களையும் காணோமே. எங்க? தம்பி நேத்து நைட்டு பாட்டிய கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். நகாரண்ட எப்பவும் பூஜைக்கு வர மாட்டாரு. இதோ பூஜை முடிஞ்சதும் அண்ணன் வந்துட்டாரு. பூஜையில தான் நீ கலந்துக்கல. இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக்கோ. தம்பி, நேத்து உன் கையில பொண்ணோட கர்ச்சீப் கட்டி இருந்தது. ஏன் சொல்லல? அது யாரு? எங்க கிட்ட என்ன மறைக்கிற? ஒன்றும் இல்லை, கிளப்ல பசங்க ஒரு பொண்ணை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அவளை காப்பாத்துறப்போ அடிபட்டுடுச்சு. அதான் அவ அந்த வெட்டுப்பட்ட இடத்துல கர்ச்சீப் கட்டி விட்டா, அவ்வளவுதான். நஹர்கண்ணா, நீ தான் கிளப் பார்ட்டிக்கெல்லாம் போகவே மாட்டியே. அம்மா, அங்கதான் சத்தம் அதிகமா இருக்கும். அப்போதான் மனசுக்குள்ள இருக்கிற சத்தம் கேட்காது. இப்போ மச்சானுக்கு மனசுக்குள்ள இருக்கிற சத்தம் கேட்க கூடாதுன்னு தான், அதனால அங்க போயிட்டாரு. இதையெல்லாம் விடுங்க, அப்பா சாப்பிடலாம். சின்ன அம்மா, எனக்கு மீட்டிங்க்கு நேரம் ஆகுது. நான் ஆஃபீஸ்லயே சாப்பிட்றேன். பாய்.
அம்மா இன்னும் ஒண்ணு ஒண்ணு இது என்ன எந்த சாப்பாடு செஞ்சிருக்க? எங்க வீட்ல நாய் கூட இதை சாப்பிடாது. நீ ஏழா வீட்ல இருந்து வந்திருக்க, உன்ன மாதிரி பிச்சைக்காரியா ஆக்க பாக்குறியா? இதை எடுத்துட்டு போய் வெளிய வீசிட்டு வா. என்ன பண்ற? அந்த ராசி இல்லாதவ மேல எல்லா வேலையும் போட்டுட்டு இங்க நிம்மதியா டைம் பாஸ் பண்றியா? ஆனா பசியால எங்க வயிறு காஞ்சு போய்கிட்டு இருக்க. உன்னோட முக்கால் அண்ணி ஒரு கேவலமான டிஃபன் பண்ணி வச்சிருக்கா. இப்ப நீ போ, ஏதாவது நல்லதா செஞ்சு எடுத்துட்டு வா, அப்போதான் சாப்பிட முடியும். அறிவு கெட்டவளே, என்ன பண்ணி வச்சிருக்க? அண்ணி என்ன பண்றீங்க? ஏன் பாத்திரத்தை வீசுறீங்க? கடவுளே, இதெல்லாம் என் பிறந்த வீட்ல இருந்து வந்தது. எல்லாத்தையும் பாழாக்கி வச்சிட்ட முட்டாளே. ருஹி பாட்டி என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் செஞ்சேன். பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க எல்லாத்தையும் தூக்கி போடுன்னு. நான் சொன்னேனா பாத்திரத்தை தூக்கி போடுன்னு? ஆமா, சாப்பாட்டை போடுன்னு சொன்னேன். பாட்டி, நீங்க எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுன்னு தானே சொன்னீங்க. பாட்டி என்ன சொல்லு? யார கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க நீ? நான் நினைச்சேன் சரி இவ ஏழை குடும்பம் தான், எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலான்னு. இவளுக்கு அறிவே இல்ல. எப்படி பாக்குறா பாரு. இங்க செதறி கிடக்குறத முதல்ல எடு, சுத்தம் பண்ணு. அண்ணி, பாட்டி பேசுறத எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க சீக்கிரமா ஏத்துக்குவாங்க. எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. சீக்கிரமா சாப்பாட்டை சாப்பிட்டு முடி. தட்டுல ஒரு பருக்க கூட இருக்க கூடாது. ஏன்னா இருக்கிறது ரொம்ப விஷயம். அம்மா, கெட்ட கனவு கண்ட அம்மா நீங்க. நானு ஜுஹி.
உங்க ஞாபகம் ரொம்ப வருதுமா. உங்களோட ஃபேவரட் கம்மலை போட்டுக்கிறேன். நீங்க என் கூடவே இருக்கிற மாதிரி உணர முடியும். ஒன்னும் பெரியப்பா என்கிட்ட ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் சாம்பிள் காட்ட சொல்லியிருந்தாரு. ஆனா நான் அதை இன்னும் தயார் பண்ணி வைக்கலையே. கலர்ஸ் தீர்ந்து போச்சு. போய் வாங்கிட்டு வரணும். நிஜமா பாட்டி, எங்க விழுந்ததுன்னு என்ன சொல்ற? அது எப்படி விழுந்தது? இவ்வளவா ஜாக்கிரதையா எப்படி இருக்க ரோஹி? கவரிங் தானே, அப்புறம் என்ன? ஒரு பொண்ணு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெத்தாம மனச திக் திக்னு பயந்துகிட்டு இருக்கோம். அதுல அவங்களோட அஜாக்கிரதையால தன்னோட அலங்கார பொருளை தொலைச்சிட்டு வந்தா. வீட்டுல இருக்கிற அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிரும். நிஜமா பாட்டி, நான் வேணும்னே எதுவும் பண்ணல. ஒரு அங்கிளுக்கு உதவி பண்ண. அங்கதான் கம்மல் விழுந்திருக்கும். உன்னோட எந்த பேச்சையோ என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. சொல்லு, வெளிய என்ன பண்ணிட்டு வந்திருக்க? எங்க முதுக்கு பின்னாடி தெரியாம ஏதாவது ஒரு பையன் கூட நீ... பாட்டி ப்ளீஸ் என்ன நம்புங்க. எங்க வழியில கம்மல் விழுந்துடுச்சு. அம்மா அப்பா மேல சத்தியமா. ஒரு வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோ. இப்பவே திருந்திக்கோ. இல்லனா கை காலை உடைச்சு உள்ள உட்கார வச்சிருவேன். அம்மா ப்ளீஸ். ரூஹி கையில ஒரு கீறல் கூட விழக்கூடாது. அப்பா சரி, எப்படி இருக்க? நீ இல்லாம வீடு வெறிச்சோடி இருந்தது. பிசினஸ் ட்ரிப் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுமா. இன்ஃபேக்ட் ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங்க்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. சரி, இது ராயல் ஃபேமிலி கான்ட்ராக்ட். நம்ம ரூஹி கையில ஒரு மேஜிக் இருக்கு. அதனாலம்மா தயவு செஞ்சு அவ கையை கொஞ்சம் விட்டுடுங்க. எப்படி இருக்க? எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் உன்னோட சந்தோஷத்துல கலந்துக்கிட்டு இருப்போம். சரி ரூஹி, நீ பெயிண்டிங் வேலைகள் ஆரம்பி. நம்ம இன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு பெயிண்டிங்ஸை காட்டணும். பெரியப்பா, இவ்வளோ சீக்கிரம் எப்படி முடியும்? முடியாதுன்னா என்ன அர்த்தம்? சும்மா உட்கார்ந்து சாப்பிடும் போது இது சொல்லலையே. இவ்வளவு சீக்கிரம் எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்கல. வேலை செய்ய வரும்போது காசு வேட்டுக்கு வருது, அப்ப மட்டும் எல்லாம் ஞாபகம் வருது. பாட்டி, ராத்திரி சாப்பாடு அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. பலக் சமைப்பா. நீ போய் வேலைய பாரு. சரி. கேளு, அலங்காரம் வெறும் நகை மட்டும் இல்ல, அது மரியாதையும் கூட. இனி எதையாவது தொலைக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. சரி பாட்டி. இது அம்மாவோட அடையாளம். நான் இது எங்க தொலைச்சேன்? ஒருவேளை தெருவுல எதுவும் தொலைச்சிட்டியா? ஜோய், வாய மூடு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. கம்மல் மட்டும் தான் தொலைச்சியா? மனசையும் விட்டுட்டு வந்துக்கியா? அண்ணி, நீங்களுமா?
2 பேரும் கிண்டல் பண்ணாதீங்க. சரி ஜூஹி, தொலைஞ்ச கம்மலை தேடுறதுக்கு பிரைவேட் ஜெட் அனுப்பி வைக்கணும், அவ்வளவு காசு என்கிட்ட இல்ல. கம்மலை தொலைச்சு கவலையில இருக்கேன். நீங்க வேற என்ன கிண்டல் பண்றீங்க? நீங்க கிளம்புங்க, இங்க இருந்து வேலை செய்ய விடுங்க. போங்க போங்க, சொல்றத கேளுங்க. போங்க போங்க. ஜூஹி, ரிலாக்ஸ். கம்மல் எங்க இருந்தாலும் பத்திரமா தான் இருக்கும். எனக்கு திரும்ப கிடைச்சிடும்.